அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிசி தரப்புல இருந்து அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணை ஆனுவல் பிளானர் நம்ம டிசம்பர் மாதம் ரிலீஸ் பண்ண போறா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம அகாடமியோட 7 கிளைகளுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கான ஒரு கோர்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம ஆன்லைனில் நேரில் அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக நம்ம சுரேஷ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அப்படின்ட்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதுலேயுமே நம்ம ஜிஎஸ்சிக்குன்னு எக்ஸ்க்ளூசிவாக நம்ம கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பேரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா அது கூட டெஸ்ட் சீரியஸ் நம்ம ஆங்கர் டெஸ்ட் சீரியஸும் இன்க்ளூட் பண்ணி கொண்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்த ஜிஎஸ் ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டு வரக்கூடிய தேர்வுகளுக்கு நம்ம இப்போ இருந்தே படிக்கணும் அப்படின்ட்டு உள்ளவங்களுக்காக நம்ம கொண்டு வந்த ஒரு சீரியஸ் தான் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். சரிங்களா? ஸோ நம்ம இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 6 months வேலிடிட்டியோட நம்ம கொண்டு போகிறோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக ஒரு 6 மாதம் நல்லா தெளிவாக கிளாஸ் கண்டக்ட் பண்ணி அந்த கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸஸும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணி ஒரு மார்ச் மாதம் வரைக்கும் நம்ம கொண்டு போகிற மாதிரி டெஸ்ட் ஷெடியூல் கிளாஸ் ஷெடியூல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமை இன்னைக்குலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது நம்ம ஆன்லைனில். எப்படின்னா ஸோ என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 8/10/2025 வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ஸை பொறுத்தவரைக்கும் 6 டாபிக் இருக்குது. 6 டாப்பிக்கில் வெயிட்டேஜ் ஜாஸ்தி எதுவோ அதை பேஸ் பண்ணி அது கூட மேக்ஸையும் லிங்க் பண்ணி பேரலாக கொண்டு போகிற மாதிரி இந்த கிளாஸ் ஷெடியூல் டெஸ்ட் ஷெடியூல் ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? இந்தியன் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் 40 கேள்விகள் கேட்பாங்க. 2A அதுக்கப்புறம் 4 இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 கேள்விகள் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் எல்லாத்துக்குமே ஜிஎஸ் அப்படின்றது காமனான ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த டெஸ்ட் சீரியஸ் ஒரு பேசிக் லெவல் ஹை லெவல் வரைக்கும் அந்த கிளாஸ் லெவலும் சரி டெஸ்ட் சீரியஸும் சரி மெர்ஜ் பண்ணி தான் கொண்டு போகிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பாலிட்டிக்கும் மென்டல் எபிலிட்டிக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 28 டெஸ்ட் 28 நாள் இந்த கிளாஸ் ஷெடியூல் இருக்க போது. மென்டல் எபிலிட்டி அப்படின்றது ஒவ்வொரு டாப்பிக்கும் ஜியோகிராஃபி வரப்பும் மென்டல் எபிலிட்டி இருக்கும், சயின்ஸ் வரப்பும் மென்டல் எபிலிட்டி இருக்கும், எக்கனாமி வரப்பும் மென்டல் எபிலிட்டி இருக்கும். மேக்ஸ் அப்படின்றது ஜிஎஸோட மெர்ஜ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகிறோம். சரிங்களா? ஸோ பாலிட்டிக்கும் மென்டல் எபிலிட்டிக்கும் மொத்தமாக ஒரு 28 நாள் இந்த டெஸ்ட் ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கோம். கிளாஸ் ஷெடியூல் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருக்கீங்க, நேரில் போய் பிரான்ச்க்கு அட்டன் பண்ண முடியல, இல்லைனா ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா நம்ம காலேஜில் படிச்சுட்டு இருக்கீங்க, இப்போ உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக உள்ளதான் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். சரிங்களா? இப்போ இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியும், இந்த 2 நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அது போக sureshpaadasalai.com அப்படின்ட்டு அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரியும். வேற எதுவும் டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டாலும் இந்த டிஸ்பிளேல தெரியும், இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேளுங்க, ஃபர்தராக ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பாலிட்டிக்கு 28 நாள் இந்த டெஸ்ட் சீரியஸ் இருக்கு, கிளாஸ் ஷெடியூல் இருக்கு. முதல் நாள் அதாவது இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. மேக்ஸ் டாபிக்ல பார்த்தீங்கன்னா ரீசனிங்ல லாஜிக்கல் ரீசனிங் அனலிக்கில் நம்பர் அனலிக்கை ப்ரொவைட் பண்ணுறாங்க. சரிங்களா? அதே மாதிரி அடுத்த நாளைக்கு என்ன டாபிக் கான்ஸ்டியூஷனில் எடுப்பாங்க, பாலிட்டியில் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரியாம்பிள் டு த கான்ஸ்டியூஷன். அடுத்து மேக்ஸில் லெட்டர் அனாலிக்கு வேர்ட் அனாலிக்கு அப்படின்ட்டு ரீசனிங்கில் சில டாபிக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பாலிட்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 நாள் கிளாஸ் போகும். இந்த 4 நாள் டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் பாலிட்டியும் ரீசனிங் சேர்த்து டெஸ்ட்டு இப்போதான் சொன்ன கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆங்கர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ட்டு நம்ம ஒரு டெஸ்ட் சீரியஸ் எக்ஸ்க்ளூசிவாக ஃபவுண்டேஷன் பேட்சுக்காக நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நம்ம புது ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கன்சர்ன் பேட்சுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. நேரில் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரியஸை தனியாக நீங்கள் ஆன்லைன்லேயும் அவைல் பண்ணிக்கலாம். அதுக்குமே நம்ம பாடத்தில் நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், உங்களை கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 4 டாபிக் கொடுத்துருக்க சிலபஸில் 4 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் ஒரு டெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 மார்க். இதில் மென்டல் எபிலிட்டியில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 25 மார்க் கேட்பாங்க. தமிழ் சமூகம் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு.
நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியம் மற்றும் திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வந்து ஒரு பேரலா தமிழும் சேர்த்து படிக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துக்காக அதுவுமே டெஸ்ட்ல வந்து ஒரு 15 மார்க் வச்சு அதையுமே பேரலா கொண்டு போறோம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி பாலிட்டி வந்து பாருங்க, அடுத்த டாபிக் 4 நாள் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 5ஆவது நாள் டெஸ்ட்டு, 6வது நாள் பாருங்க மண்டே, அடுத்த கமிங் மண்டே பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்ல கிளாஸ் எடுப்பாங்க. மேக்ஸ்ல சிம்பிளிஃபிகேஷன்ல நம்பர்ஸ்லேருந்து எடுப்பாங்க. ஸோ இதே மாதிரி 7ஆவது நாள் பாருங்க டிபிஎஸ்பிலேருந்து எடுக்கிறாங்க. மேக்ஸ்ல வந்து ஸ்கொயர் ரூட்லேருந்து எடுக்கிறாங்க. இந்த 2 டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 2 டாபிக்லேருந்து டெஸ்ட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு டிபிஎஸ்பி. அது போக நம்ம தமிழ் சமூகம் யூனிட் 6ல இருந்து தமிழ் சமூகத்தில் இருந்து யூனிட் 6ல இருந்து ஸ்கூல் புக் வைஸாக நம்ம வந்து தமிழ் சொசைட்டி ரிலேட்டடாக என்னெல்லாம் இருக்கும் அதுவுமே பேரலாக கொண்டு போகிற மாதிரி தான் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் இருக்குது. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அது ரிலேட்டடான டெஸ்ட்டு. இப்போ அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு 4 நாள் வந்து அடுத்த 5 நாள் வந்து கிளாஸஸ் இருக்குது. மேக்ஸில் வந்து பேரலாக இருக்குது, கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க பாடசாலையில். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் நம்பர் 3 ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் தமிழ் சமூகத்தில் ஒரு 15 கேள்வி வைப்பாங்க. இந்தியன் பாலிடிக்ஸ் இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸஸ்ல இருந்து 60 மார்க் கேள்வி வைப்பாங்க. மென்டல் எபிலிட்டி இதுக்கு முன்னாடி நடத்தின கிளாஸஸ்ல இருந்து 25 மார்க் கேள்வி வைப்பாங்க. இதே மாதிரி தான் நம்ம 28 நாளுக்கும் நம்ம வந்து இந்த கிளாஸ் ஷெட்யூல் டெஸ்ட் ஷெட்யூல் வந்து கொண்டு போக இருக்கோம். சரிங்களா? இப்போ ஆன்லைனில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃப்ரீயாகவே அவைல் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, கடைசி 25ல் வந்து டாபிக் முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் சேர்த்து வந்து நம்ம இந்தியன் பாலிட்டியில் வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க. தமிழ் சொசைட்டியில் வந்து 15 மார்க்கு, இதில் 60 மார்க்கு, மேக்ஸில் வந்து 25 மார்க்னு வைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 27, 28 இதோட பாலிட்டி டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் வெயிட்டேஜ் என்ன இருக்கோ அந்த ஏரியாவை ஃபோக்கஸ் பண்ணி பாலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான அடுத்தடுத்த கிளாஸஸ் வந்து நம்ம பாடசாலை ஆப்பில் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த பாடசாலை ஆப் அப்படின்றது வந்து நேரில் வந்து அட்டன் பண்ண முடியாதவங்களுக்காக, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸாக இருப்பீங்க, இல்லைனா காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ இருந்தே உங்கள் ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு, இப்போ இருந்தே உங்கள் ஃபவுண்டேஷன் போட நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்களுக்காக ஒரு கண்டிப்பான ஒரு முறையில் ஒரு நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்கும் இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ். சரிங்களா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய இந்த பாடசாலை நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்ல முறையில் படிங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.